அன்பர்களே, நண்பர்களே, இன்னைக்கு அந்த கடகராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். அந்த ஜோதிடத்தில் நம்பிக்கை உடையவர்கள் இதை முழுமையாக பார்க்கவும். நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்து வர நல்ல பலன்களே நடக்கும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதல்ல இந்த கடகராசிக்காரங்க அப்படின்னா நீங்கள் அரசியல் ஈடுபாடும் செல்வாக்கும் உடையவர்கள். பிறந்த இடத்தை விட்டு வேறு இடத்துல வசிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையின் பிற்பகுதியே நன்மையை அளிப்பதாக இருக்கும். நீங்கள் அதிகமான நண்பர்களை பெற்றவர்கள், வீடு கட்டி வாழக்கூடிய யோகம் உடையவர்கள், அதிக வசதி இருக்கிறது போல அதிக மனக்கவலையும் வந்துகிட்டே தான் இருக்கும். சமயோசித புத்தி உள்ளவர்கள் நீங்கள். மற்றவர்களுக்கு இனியவர், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர், பொறுமையற்றவர். புரியுதுங்களா? இந்த 29/3/2025 இந்த சனி உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறது. எப்படின்னா, இது நாள் வரை உங்களை ஆட்டி படைத்து வந்த அஷ்டம சனிங்கிறது உங்களை விட்டு விலகக்கூடிய நாள். அதுவரை கும்பத்தில் சஞ்சரித்து வந்த இந்த சனி பகவான் 29/3/2025 முதல் மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறார். இந்த சமயத்தில் பெரும்பாலும் தனலாபம், அதாவது பணவரவு ஓரளவு அதிகரிக்கிறது. தொழிலில் முன்னேற்றம் அல்லது மாற்றம் உண்டாகிறது. உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் மிகப்பெரிய நன்மை எதுவும் கிடைத்து விடாது. எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி விடலாம். குடும்பத்தில் எவருக்கேனும் சிறு நோய் ஏற்பட்டால் கூட அலட்சியம் செய்து விடாமல் உடனே கவனித்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. அதாவது அந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் 28/11/2025 முதல் வீடு வாகன வசதி ஏற்பட போகின்றது. ஸ்தல யாத்திரை செய்வது நடக்கும். வீட்டிலையும் சரி வெளியிலும் சரி உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து எல்லாம் உண்டாகும். 2/2/2025 முதல், அதாவது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 29/3/2025 வரை ஓரளவு பணப்புழக்கம் அதிகரிக்கிறது. வெளிநாட்டு தொடர்பில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகிறது. அரசியல்வாதிகளுக்கு ஓரளவு அனுகூலம் உண்டாகக்கூடிய சமயம் இது. 4/2/2005 குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். அதனால் அதுவரைக்கும் இருந்து அதாவது 4/2/2025 வரைக்கும் இருந்து வந்த பணத்தட்டுப்பாடு நீங்குகிறது. குழந்தைகளின் கல்வி நன்றாக இருக்கிறது. உயர்கல்வி பயில்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். 14/5/2025 குரு மிதுன ராசிக்கு செல்கிறது. அப்போது 14/5/2025 முதல், அதாவது மே மாதம் 14ஆம் தேதி முதல் 13/6/2025 வரை உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும். வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். அந்த பீரியடில் சகோதரர்கள் தொடர்பும் உதவியும் கிடைக்கும். மனதில் எதையும் சமாளித்து விடலாம் என்ற தைரியம் உண்டாகும். 13/6/2025 ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை, அதாவது 12/8/2025 வரை மருத்துவ செலவு அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவு சுமாராகத்தான் இருக்கும். பிரயாணங்களினால் சில நன்மைகள் உண்டாகும். பெரும்பாலும் வீண் அலைச்சலும் வீண் செலவுமே உண்டாகிறது. சனிக்கிழமை 9:10 அந்த நேரத்தில், அதாவது ராகுகால நேரத்தில் நாகதேவதை அல்லது துர்கா அல்லது பத்திரகாளியை வழிபட்டு வர விரோதம், பணவிரயம், விபத்து ஆகியவற்றை தவிர்த்து விடலாம். 12/8/2025 மேல் மங்களகரமான காரியங்களுக்கு செலவுகள் ஏற்படும். வரவுக்கு மேல் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுகிறீர்கள். தொழிலில் நல்லபடி நடப்பது போல் தோன்றினாலும்
லாபம் அவ்வளவு பெரிய அளவில் கிடைக்கவில்லை. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் பெரிய அளவில் லாபம் கிடைக்காது. ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நல்லபடியாகவே இருக்கும். மொத்தத்தில் இந்த வருஷத்தில் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும், தொழில் மாற்றம் உண்டாகும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் நன்றாயிருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி குடியிருக்கும். 9 வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். நண்பர்களே, 2024 ஒப்பிடும்போது 2025 உங்களுக்கு எவ்வளவோ மேல் நல்ல பலன்களே நடக்கும். கடவுள் அருளினால் கடவுளை மறவாதீர்கள். பர்டிகுலராக எப்போது என்ன பிரச்சனை வருவதாக தெரிந்தாலும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபட்டு வாருங்கள். பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து விடுவீர்கள். மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கும் வழிவகுத்து கொடுக்கும். அந்த குரு பகவானோட அருளினால் நல்ல முன்னேற்றத்திற்கு ஒரு அஸ்திவாரம் அமைக்கக்கூடிய வருஷம் 2025. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.